காலை வணக்கம். சிஎம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருங்க ஐயா. சாரி, நடந்தது நடந்துருச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க இத வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றீங்க? நீங்க இத வந்து எப்படி யோசிக்கிறீங்க? அதாவது ஒரு சிஎம் வந்து சாரி சொல்றது அப்படிங்கிறது அவருடைய சிஎம் பதவிக்கு தகுதி இல்லாதவருங்கிறத தான் அது நிலைநிறுத்தது. ஒரு சிஎம் எப்படி சாரி சொல்ல முடியும்? சாரி சொல்றதுக்குள்ள அகவாய்களை பண்ணி நம்ம சிஎம் வச்சிருக்கோம். இப்ப இவ்வளவு பேர் இவருக்கு கீழே வந்து வேலை செய்யறாங்க. தமிழ்நாடே இவர் கண்ட்ரோல்ல இருக்கு. இவருக்கு பல ஆண்டுகள் வந்து உளவுத்துறையில இருந்து எல்லாருமே இவருக்கு தகவல் சொல்றதுக்காக இருக்காங்க. இவர் எதையுமே சரியா பார்க்காம அந்த பையன் இறந்துட்டாரு, அந்த காவலாளி இறந்துட்டாரு, காவல்துறையினால் அடிச்சு இறந்திருக்காரு. இவர் மாதிரி டக்குன்னு சாரின்னு சொல்லிட்டு ஏதாவது பணத்தை கொடுத்துடுறோம், வேலை கொடுத்துடுறோம், உங்களுக்கு வேண்டியதை செய்யறோம் அப்படின்னா நீங்க யாரு வேணாலும் சரி. இப்ப எப்படி வச்சுக்கோ, அவங்க வீட்டுல யாரையாவது அடிச்சு சாவடிச்சுட்டு அவர் பையனை யாரையும் அடிச்சு சாவடிச்சிருவான். சாவடிச்சுட்டு ஒரு 50 லட்சம் கொடுத்து வேலை கொடுத்துட்டா சரியா போயிடுமா? அவருக்கு சரியா போயிடும் நினைக்கிறேன். சொன்னா நான் சாரி சொல்லிடலாம். அப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்க, சுத்தமா கெட்டு போச்சு. இவர் வந்து முதல்வர் பதவிக்கு லாயக்கு இல்லைங்க, இவர் ராஜினாமா பண்ணிட்டு போகணும். ஏன்னா முதல்வர் பதவி இவரால் நடத்த முடியல, செய்ய முடியல. கண்டிப்பாக. அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒருத்தர் சாவடிச்சுட்டு கடைசியில சாரி தெரியாம பண்ணிட்டோம், ஏதோ மிஸ்டேக்ல நடந்துச்சு, காசு கொடுத்து செட்டில்மெண்ட்டுக்கு போயிட்டா சரியாகாது. அதுதான் இவர் வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வராரா என்னன்னு எனக்கும் புரியல. முதலமைச்சர் வந்து இப்ப வந்து என்ன ஐயா கவர்மெண்ட் வேலை கொடுத்திருக்காரா அவங்க தம்பிக்கு? ஆமா, அதாவது மக்கள் பணத்தை எடுத்து அடிச்சு சாவடிச்சுட்டு மக்களுக்கே கொடுக்குறாரு. சரி, இப்ப இவர் சாரி சொல்லிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. இப்ப இவர் சாரி சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்வர்கள் ஏதோ தப்ப வேணாலும் செஞ்சுட்டு சாரி சொல்லிட்டா அப்ப நீதிமன்றம் எதுக்கு, விசாரணை எதுக்கு? விசாரிக்க வேண்டியது இல்ல, செத்து போயிட்டாரு, காசு கொடுத்து எல்லாத்துக்குமே நீங்க சாரி சொல்லிட்டு போயிடலாமே. ஏன் சாரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு நீதிமன்றம் வச்சு, நீதிபதிகள் வச்சு, விசாரணை அதிகாரிகள் வச்சு ஏன் விசாரிக்கணும்? அதே மாதிரி அந்த நீதிபதி வந்து நல்லா கரெக்டாவும் கேக்குறாரு, யார் சொல் பேட்டு நீங்க ஒரு ஸ்பெஷல் டீம் வேற போயிருக்கீங்க, ஒரு பெட்டி திருட்டு கேஸ்ன்னு சொல்றதுக்கு ஸ்பெஷல் டீம் போயிருக்கீங்க. அதே மாதிரி அடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் பைப்பை வந்து எவிடன்ஸா சப்மிட் பண்ணிருக்காங்க. இத பத்தி நீ உங்க கருத்து என்ன ஐயா? இந்த எவிடன்ஸ் அதாவது வந்து இப்ப அவர் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம், நம்ம வந்து நீதிமன்றங்கள் வந்து வழக்காடு மொழி தமிழா இருக்கணும் எல்லா கட்சிக்காரங்களும் இப்ப ஆட்சியில இருக்கவருமே சொல்றாரு. மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை பெஞ்சுடைய நீதிபதி தமிழ்ல தான் கேக்குறாரு. அது அந்த பிபிஆர் இருக்கவர் இங்கிலீஷ்ல, அதாவது தெரியாத பாஷையில எதையோ போட்டு உளறிட்டு இருக்காரு. நீதிபதி தமிழ்ல தான் கேட்கிறாரு, நீதி அரசு தமிழ்ல தான் கேட்கிறாரு. காதுல அடிச்சு காதுல ரத்தம் வந்திருக்கு, ப்ளீடிங் இருக்கு, உள்காயங்கள் நிறைய இருக்கு. அது இந்த மாதிரி துண்ட சின்ன சின்ன பைப்ல அடிச்சா எப்படி ஆகும் அப்படிங்கறத கேக்குறாரு. அவர் அதுக்கு பதில் சொல்லாம வேற வேற கதையை சொல்ல, நான் கேட்டதுக்கு நீ இன்னுமே பதில் சொல்லல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதே மாதிரி யாரும் பெரிய ஆளுங்க சொல்லாம ஒரு டீம் போகாது. எனக்கும் தெரியும், போலீஸ்காரங்க டியூட்டியில இல்லாத நேரத்துல வெளியில போய் யாருக்காவது காசு கீசு இடத்துல தகராறு பண்ணிக்கிட்டு ஏதாவது சண்டை போடுறதெல்லாம் உண்டு. அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது இப்படி ஒரு ஸ்பெஷல் டீம் கார் எடுத்துக்கிட்டு ஒரு 5-6 பேரு பெரிய கொலை கொடுத்த போய் இதெல்லாம் பண்றாங்களே, இதுக்கு ஏன் பதிலே இல்ல உங்ககிட்ட இருந்து? இது என்ன விசாரணை? அதுக்கு ஒரு தனி நீதிபதியை போட்டு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நானும் கேட்கிறேன், இந்த ஒரு சின்ன அந்த பையன் திருடனால திருடனால ஒண்ணும் தெரியவே இல்லை, அப்படியே வச்சுட்டா ஒரு சின்ன பெட்டி கேஸுக்கு ஸ்பெஷல் டீம் வந்து அந்த பையனை போட்ட இப்படி அடிக்கிற அளவுக்கு என்ன இதுல வந்து பேக்ரவுண்ட்? அந்த டாக்டரா இருக்கவங்களுக்கு அப்படி என்ன இன்ஃபுளுன்ஸ் கேட்கிறேன். அந்த டாக்டர் நிக்கிதா அவங்க பேரு. ஆமா, டாக்டர் நிக்கிதா தான் அவங்க பேரு. அவங்க வந்து டாக்டர் சொன்னாங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் இல்ல. அவங்க எம்பிபிஎஸ். நான் டாக்டர் ஊசி போட்ட டாக்டர் தான் நமக்கு தெரியும். எம்பிபிஎஸ் டாக்டர் இல்ல, அவங்க வந்து பிஹெச்டி பண்ணிருக்காங்க. பிஹெச்டி டாக்டர் பண்ணிருக்காங்க போட்டுருக்கு. அதே மாதிரி அவங்க ஃபாதர் மதர் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. எக்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஆமா, கவர்மெண்ட் ஸ்டாஃப். கலெக்டருக்கு பிஏவாக என்னவோ இருந்திருக்காரு அவருடைய ஃபாதர். அந்த காலகட்டங்களில் இவங்க 2010லயே அவங்க வந்து வேலை வாங்கி தரேன்னு ஏகப்பட்ட பேர் அந்த ஊர் பக்கங்கள்ல அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் காசு வாங்கினதாக அஸ்ராக்காருக்கு வந்து அங்க வந்து கமிஷனர் ஆயிருக்க, மதுரை கமிஷனர் ஆயிருக்கு, கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிருக்குங்கிறாங்க. இப்ப எல்லாமே தெரிய வருது. அப்ப இவங்க அம்மா
அவங்க குடும்பம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளா வேலை செஞ்சதுனால, அதாவது பிஏவா இருந்ததுனால, கலெக்டருக்கு பிஏவா இருந்ததுனால இவர்களுக்கு வந்து அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இருக்கு. அப்ப மேல்மட்டத்துல இருந்து கருணாநிதி ஃபேமிலி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்லாம் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லித்தான் பணம் எல்லாம் அப்ப வாங்கியிருக்காங்க. இப்ப டிஎம்கே எங்களுக்கு எல்லாருமே தெரியும் சொல்லியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அந்த பிரஷர்ல தான் மேல இருந்து சொல்லிதான் இந்த டீம் போயிருக்கு. இப்ப அதத்தான் ஜட்ஜு கேக்குறாங்க, நீதியரசர் கேக்குறாங்க, அன்அபிஷியலா இவங்க இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. குற்றப்பத்திரிகை இப்ப இதுல இன்னும் நம்ம வந்து டீப்பா போகும்போது இந்த விசாரணை நடைமுறைங்கிறது ரொம்ப பழமையான இந்த விசாரிக்கிறது, இந்த கூட்டிட்டு ரொம்ப பழமையானது. இப்ப வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு. ரொம்ப இப்ப டிஜிட்டல் பண பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டு அப்படி இருந்த இடத்துல டக்குனு போடுறோம். அப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி மூணாவது கண், தேர்ட் ஐன்னு சொல்லக்கூடிய கேமரா எல்லா பக்கத்திலயும் இருக்கு. பட்டி தொட்டி எல்லா பக்கமும் செஞ்சுட்டு இருக்கு. எல்லாரும் வீட்டு வாசல்ல கூட கேமரா இருக்கு. அந்த ராத்திரி பகலா வேலை செய்யும் போது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே அந்த அம்மா நகையோட வந்துச்சா, எத்தனை மணிக்கு கார்ல வந்துச்சு, அந்த கார் நிறுத்தும் போது கார்ல இருந்து யாரு நகை எடுத்துட்டு போனா அப்படின்னு கோயில் கேமராவில பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. ஆமா, இந்த பையனை கூப்பிட்டு அடிச்சு இந்த மாதிரி கேமரா பாத்துருக்கலாம். அதை பார்த்துட்டு தெரிஞ்சாலே யார் எடுத்தது நகை, இதுவரை நகை எங்க இருக்குன்னே தெரியல. ஆக்சுவலா இவங்க எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யல, பண்ணல, சிஎஸ்ஆர் கூட போடல. உங்களுக்கு எதுவுமே பண்ணாம இவங்க மேலிடத்து பிரஷர் இருந்தவன உடனே ஒரு டீம் உடனே கார் எடுத்துட்டு போய் தன்னிச்சையாக எல்லா வேலையுமே செய்யறாங்க. 2 நாள் கார்ல வச்சு பண்ணீங்க. சட்டப்படி பாத்தீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், கொள்ளணும் அப்படின்னா மாஜிஸ்ட்ரேட் அவங்க தான் அதுக்கு ரிமாண்ட் பண்ணணும், அவங்க தான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்கள்ட்ட தான் நீங்க விசாரிக்கணும்னாலும் கஸ்டடி கேட்கணும். இவர் நாங்க 3 நாள் விசாரிக்கணும், 2 நாள் விசாரிக்கணும், எங்களுக்கு நீங்க உத்தரவு கொடுங்கன்னு மாஜிஸ்ட்ரேட் தான் கேட்கணும். அப்ப எது இருந்தாலும் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கணும். கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கணும். உங்களுக்கு வேற என்ன, எழுதி கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறது. கோர்ட்ல தான் இது வந்து என்னங்கிறது தீர்மானிக்க எல்லாம் செய்யும். அப்ப கஸ்டடி எடுக்கணும்னாலும் கோர்ட்ல தான் பர்மிஷன் வாங்கணும். ஆமா, இவங்க அது எதையுமே செய்யல. ரெண்டாவது வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 4 வருஷத்துல அதே ஜட்ஜ் சொல்றாரு 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. அப்ப இதுக்கு என்ன காரணம்னா போலீஸ் அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு, சட்டம் ஒழுங்க கையில எடுத்துக்கிட்டு அவங்களா செயல்படுறாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து இதுல கண்ட்ரோல் இல்ல, பொம்மை முதல்வராக இருக்காரு. அப்ப மேல் இடத்துல இருந்து ஒரு போன் வந்துருச்சுன்னா போலீஸ் யார வேணா அடிச்சிருவாங்க. அப்ப யாரு வேணாலும் அடிப்பாங்க, யாரு வேணாலும் உள்ள வைப்பாங்க, எது வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் நடக்கும்ங்கிற அந்த நிலை இருக்கு. இப்ப இந்த நிலைக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொன்னா முதல்வர் தான் பொறுப்பு. அவர் தான் ராஜினாமா செய்யணும், அவர் தான் அதுக்கு தலைவர். அவர் பாட்டுக்கு உடனே கவர்மெண்ட் காசு எடுத்து மக்கள் வரி பணத்தை எடுத்து டக்கு நீங்க 50 லட்சம் வச்சுக்கோங்க, 20 லட்சம் வச்சுக்கோங்க, மக்களுக்கு நாங்க உங்களுக்கு வேலைக்கு ஆள் போட்டுறோம், உங்க பையனா இன்னொரு பையனை வேலைக்கு, அந்த அம்மாவும் அந்த அவங்க தாயாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம சரி இறந்த பிள்ளை இனிமே வராது, நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து சரி பண்றாங்க. அப்போ ஒரு உயிரோட மதிப்பு பணம் ஆயிடுச்சு, பணத்தை கொடுத்து சரி பண்றாங்க. ஒண்ணு இப்படி பணத்தை கொடுத்து சரி பண்ணும் போது நம்ம இப்ப வருத்தப்பட வேண்டியது என்னன்னு கேட்டா, மக்கள் ஜனநாயக நாட்டுல சட்டம் ஒழுங்குக்குள்ள நிலைகள் எதுவுமே இல்ல. இப்ப நீங்க யார வேண்டாலும் சார் வச்சுட்டு காசு கொடுத்துட்டு சரி. அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, அதே சிவகங்கை ஒரு 7 வயசு பிள்ளை வந்து பிக்ஸ் வந்து கடந்திருக்கு. அந்த பிள்ளைய டைரக்டா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சேர்க்காம அந்த பிள்ளை இறந்து போச்சு. அந்த பேரண்ட்ஸ் அத போய் இப்ப கேட்டா கூட அதுக்கு கேஸ் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இல்ல, இப்ப அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பையன் உடம்புல காயங்கள்லாம் இருக்குங்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து அப்ப அங்க ஹாஸ்பிட்டல்ல கேட்டா அதுக்கு முன்னாலேயே செத்து போய்தான் இங்க வந்ததாக சொல்றாங்க. 7 வயசு புள்ள. அப்ப இப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு துறை வந்து எந்த துறையுமே, இப்ப நீங்க சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாத்திரை மருந்து இல்ல, டாக்டர்கள் இல்ல, இதே நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் அங்க போயிருக்காங்க, போன்ல போய் நின்று நான் 2 மணி நேரமா நிக்கிறேன்னு பேசுறாரு, டாக்டர் இல்லன்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் அந்த துறையே இருக்கு. அப்ப அவர் ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப இப்படிப்பட்ட சூழல் தான் தமிழகத்துல இந்த 4 ஆண்டுல நிகழ்வு. அதே மாதிரி வந்து ஒரு தனியார் பள்ளியில தஞ்சாவூர்ல
ஒரு சின்ன ஒரு 13-14 வயசு பையன் போய் தூக்கு மாட்டிக்கிட்டானா, அது என்ன விஷயம்னு அதுவும் தெரியல. அந்த பெத்தவங்களும் கொடி பிடிச்சு நிக்கிறாங்க. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஏதோ ஒரு மாணவிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தானா, அந்த வாத்தியார் அங்க இருக்கிற அந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு, நீ மாணவியோட எல்லாம் அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அவனை அசிங்கமா அந்த எல்லாரும் முன்னாடி வச்சு திட்டிருக்காரு. இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு தான் முடியாது. உடனே அவன் போய் தூக்கு போட்டுக்கிட்டான். அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னா அரசன் எவ்வளியோ குடிமக்களும் அவ்வளின்னு தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அரசன் எவ்வளியோ குடிமக்களும் அவ்வளியேன்னு சொல்லி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க அரசரே சரியில்லையே, நம்ம யாரு ஆட்சியில இருக்காரோ அவரே சரியில்லை, அவருக்கு இதெல்லாம் தெரியவே அவருடைய சாரின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு. அப்ப யார் அந்த சாருக்கும் காசு தான் கொடுப்பாரு, அதுவும் காசு தான் கொடுக்குறாரு. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். இப்படி என்ன பிரச்சனை நீங்க அவர்கிட்ட போய் சொன்னாலும் 23ஆம் புலிகேசி ஆமா இவரு நாம என்ன வேணாலும் உடனே வெள்ளக்கூடிய காமிச்சிருவாரு. ஆமா சாரி சொல்லிட்டு காசு கொடுத்துருவாரு. அதே மாதிரி ஏர் ஷோல செத்து போனவங்களுக்கும் அததான் செஞ்சாரு. எல்லாமே அதான் 23ஆம் புலிகேசி இவரு வேற ஒண்ணும் கிடையாது. 23ஆம் புலிகேசிய மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, அடுத்தும் தேர்ந்தெடுப்பாங்களான்னு ஒருத்தர கேக்குறாங்க. ஆமா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, பூக்கட்டுற அந்த அம்மா, ஆமா திமுகவுக்கே தான் ஓட்டு போட்டு இவர் அவ்வளவு பெரிய நல்ல ஆட்சியை கொடுத்துட்டாரு, இவரே தான் திரும்பவும் வரணும்னு மக்கள் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவரை யாரு பஸ் விட சொன்னா, ஓசியில நாங்களாம் பஸ் போய் ஓசியில பஸ் கேட்டா, அதே மாதிரி அந்த பஸ்ல பூக்கூடே அங்க எடுத்துட்டு போனா லக்கேஜ் அதுக்கு 20 கூட 30 வாங்குறாங்க. பஸ்ல கூட எடுத்துக்கிட்டு போனாமா ஆமா அப்படின்னு வாங்குறானுங்க. இது அதே மாதிரி டயத்துக்கு என்ன ரெகுலரா அந்த பஸ் வருது இல்ல. அப்ப டாஸ்மார்க்ல தான் பாட்டிலுக்கு மேல காசுனா பஸ்லயும் கூடைக்கு மேல காசு ஆயிடுச்சு காசு வாங்குறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா ஒரு எலக்ட்ரிக் பஸ் விட்டாரு. விட்ட மறுநாளே அந்த பஸ் நின்னு போச்சு. நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேனே. இப்ப வீல் சேர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதுல கம்ஃபர்டபுளா ஏறுவாங்கன்னு சொல்லி தான் அந்த எலக்ட்ரிக் பஸ் விட்டேன் தான் பச்சைக்குடி ஆட்டி முதலமைச்சர் ஆரம்பிச்சு வச்சாரு. அதுவும் நின்று போச்சு, மறுநாளே அது நின்று போச்சு, அந்த ரோட்ல நின்று போச்சு. மத்த பஸ்களா இருந்தாலும் தள்ளியாவது விடலாம், எலக்ட்ரிக் பஸ் எங்க ஓட்டிட்டு அதுவும் செய்ய முடியாது, கிரெயினை வச்சுதான் போகணும். அப்ப இப்படிப்பட்ட நிலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னா அனுபவம் இல்லாத முதல்வர். அதனாலதான் அவங்க குடும்ப பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால நாட்டுல அவரால் பார்க்க முடியல, ஷூட்டிங்ல ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ரீல்ஸ் போட்டு ஓட்டிடலாம், மக்கள்ல வந்து பிராண்ட் பண்ணிக்கிட்டு போயிடலாம். அப்புறம் அது என்ன நடந்தது, கவுன்சிலர் மீட்டிங்க்கு கூப்பிட்டா 100-110 பேர் வர வேண்டிய இடத்துல 40 பேர் தான் வந்திருக்காங்க. போன் உள்ள அலவுட் இல்லையே, எல்லாரும் ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிள்ளைங்க எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு எல்லா கவுன்சிலரையும் வறுத்துக்கிட்டு இருக்காங்களே, அது என்ன நடந்தது? இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கவுன்சிலர்களை கூப்பிட்டு மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு கேட்கணும் என்னங்கிறதுக்கு பேசுறதுக்காக அவங்க கூப்பிட்டது. இவங்களுக்கு தான் எல்லாருக்குமே ரீல்ஸ் போடணும், பிராண்ட் பண்ணணும். அவங்க ஷூட்டிங்ல இருக்காங்க. அவங்க முதல்வர் எப்படி இருக்காரு, அவங்க தலைவர் எப்படி இருக்காரு, நம்ம பிஜிஎம் போட்டு போயிட்டு இருக்காரு, பிஜிஎம் போட்டு போயிட்டு இருக்காரா இல்லையா? அப்ப நம்ம தலைவரை வந்து குசிப்படுத்தி வச்சுக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரை குசிப்படுத்தி வச்சா போதும் அப்படின்னு டான்ஸ் ஆட்டம் பாட்டம். ஏன்னா கருணாநிதி அப்படிதான். கருணாநிதி நீங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் டான்ஸ் கேட்டா அவர் கலைஞர். பிறப்பே கலைஞர். அதனால கலையை ஊக்குவிக்கிறேன்னு டெய்லி ராத்திரி ஆனா 7 மணிக்கு மேல டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கச்சேரி வாலி மாதிரி 4 பேர் இருந்தாங்க. இப்ப இவருக்கு அப்படி யாருங்க இருக்காங்க, ஒருத்தர் வைரமுத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. அப்படி இப்படி ஜால்ரா அடிக்கிற கும்பலை கூட வச்சுக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு ஒருவேளை தூக்கம் வரலன்னா இந்த 10-11 மணி வரைக்கும் அவர் ஜால்ரா போட்டுட்டு வருவார் டான்ஸ் ஆடிட்டு. அதே மாதிரி இவரை பத்தி இங்க ஏற்படுற நைட் ஷோ சினிமா தான் பாப்பாராம். யாரு நம்ம சிஎம்? ஆமா, நைட் ஷோல இவருக்கு ஸ்பெஷல் ஷோ போடுவாங்க போல. போட்டு அதை போய் தான் பாத்துட்டு வருவாரு. ஒருவேளை படம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறாங்க, பிஜிஎம் ஷூட்டிங் இதுலயே போய்கிட்டு இருக்காரு. இப்படி உள்ள நுழையில தமிழ்நாடு இருந்தா தமிழ்நாடு எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அவங்க காலத்துல நீங்க இப்படி ஒரு விஷயத்த நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயத்த நீங்க நீங்க பண்ணுனீங்கன்னா புரட்சி தலைவர் எப்படின்னு கேட்டா, யாராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அவர்களுடைய தோட்டத்துக்கு அவங்கள கூப்பிட்டு விட்டுருவாரு, ராமாவரம் தோட்டத்துக்கு கூப்பிட்டு வந்து அவர் விசாரணையை போட்டுருவாரு. அவர் பாணியில அவர் அப்புறம் அவர் கட்சியில இருக்கிறது போறது வரதெல்லாம் அப்புறம் அது அப்பாற்பட்ட விஷயம். அம்மாவை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மறு செகண்ட் அவர் பதவி எல்லாம் போயிட்டு ரோடுக்கு போயிடுவாரு. இமிடியேட் ஆக்ஷன் எல்லாத்துக்கும். இமிடியேட் ஆக்ஷன், நீ வரவே வேணாம்ன்றுவாங்க. இந்த மாதிரி சாரி சொல்ற கதையெல்லாம் கிடையாது. சாரி சொல்ல மாட்டாங்க. சாரி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சாரி சொல்றதுக்கு எதுக்கு முதல்வரே?
சாரி சொல்றதுக்கு எதுங்க முதல்வர்? அந்த பையன் உயிர் போயிடுச்சு, காசு கொடுத்து சாரி சொல்ற. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் இவர் சாரி சொல்லி முடிச்சிருவாரு. அப்ப கோர்ட்டு, நீதிமன்றம், காவல்துறை எல்லாம் தேவையில்லையே. அப்ப ஸ்கூல்ல விக்கிற ட்ரக்ஸுக்கு எல்லாம் சாரி சொல்லுவாரா? இப்ப இவரு குட்கா விக்குதுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல குட்கா எடுத்துட்டு போய் சட்டையை கிழிச்சிட்டு வெளியே ஓடியாந்தாரு. இப்ப இதுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அதே மாதிரி இவர் எதிர்கட்சியாக இருக்கும் போது எத்தனை அரசியல் பின்பக்கங்களாக நிறைய பேர் வந்து ஆக்டர்களா இருக்கிறவங்க, அதே மாதிரி கோவன் ஒருத்தன் ஒரு டேப் அடிச்சு ஒரு ஆள் பாடுவான், அவன் ஒரு பாட்டு இந்த டாஸ்மார்க்குக்காக. அதே மாதிரி டாஸ்மார்க் நாங்க வந்தா முதல் கையெழுத்து, ரெண்டாவது என்ன சொன்னாருன்னா அடுத்த காந்தி ஜெயந்திக்கு டாஸ்மார்க் இருக்காதுன்னு இதே முதல்வர் மேடையில பேசியிருக்காரு. விதவைகள் இல்லாத மாநிலமாக்குவோம் சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப ஏன் அதையெல்லாம் எதையுமே செய்யல? சரி, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம துணை முதல்வர் நீட்டுக்கு ரகசியம் தெரியும், அது ஒரு கோப்புல வந்து போட்டிருக்கு, நீட்டுக்கு ரகசியம் எனக்கு தெரியும் சொன்னாரு. அதை நம்பி நாங்க இவர் வந்த உடனே நீட்டை விட்டுருவோம்னு நினைச்சோம். அண்ணன் வந்தோட நீட்டு போயிடும் நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டோம். இப்ப திரும்ப கோச்சிங் சென்டர் ஃப்ரீயா வைக்கிறேன் மீட்டிங்க்கு, அதுல எந்த கோச்சிங் சென்டரும் கிடையாது. அப்ப நாங்க எதை நம்பி படிக்கிறது? எங்க வாழ்க்கையில இவர் ஏன் இவ்வளவு ஃபுட்பால் விளையாடுறாரு? விளையாண்டது போதும் ரீல் அந்து போச்சுங்குது அந்த அம்மா. இப்ப பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் வந்து யார்த்தையும் இது பண்ண முடியாது. சொல்லுது. இவங்க நிலைகள் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு இவங்களுக்கு தெரியாது, ஆட்சியாளர் தெரியாது, எந்த ஒரு நிதானமும் இவங்களுக்கு இல்ல. அவர் முத்துவேல் கருணாநிதி பையன், அவருக்கு ஆட்சியாளர் தெரியாதுன்னா அப்ப யாருக்கு தெரியும்ங்கிறீங்க நீங்க? இவர் எங்கெங்க அரசியல் எங்கெங்க பழகி இருக்காரு, என்னைக்கு எம்எல்ஏவாக இருந்து அந்த மக்களுடைய குறைகளை என்னைக்கு போய் கேட்டிருக்காரு, என்னைக்கு இவர் மேயரா இருந்து அந்த மக்களுடைய குறைகளை போய் கேட்டிருக்காரு, என்னைக்கு முதல்வராக இருந்து மக்கள் குறையை இவர் தெரிஞ்சிருக்காரு, இவர் என்னைக்கு எந்த எல்லாருக்கும் போன போட்டு மழை வந்தா அங்க தண்ணி நிக்குதா, இங்க போனியா, இந்த தொகுதிக்கு போனியான்னு கேக்குற சிஎம் எல்லாம் அவர் இருந்திருக்காரு. போன போட்டு சாரி சொல்லிட்டாரா இல்லையா? அப்படி சொல்றீங்களா? ஆமா, போன்ல சாரி சொல்லிடுவாரு, போன போட்டு பேசிடுவாரு, போன போட்டு போன கையில கொடுத்தா எல்லாத்தையும் பேசிடுவாரு. நல்லா இருக்கீங்களா, சாரிமா, இனிமே நடக்காது பாத்துக்கலாம், உங்களுக்கு என்ன இருக்கோ செய்ய சொல்லிடுறேன். அப்ப இதுதான் அவரு இருந்த இடத்துல அவர் சிஎம். அதே மாதிரி கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஷூட்டிங் பேசுவாரு. அப்ப இந்த மாதிரி சூழல். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில மேயர் வந்து எல்லா பக்கங்களும் ஏழை எளிய மக்களை வரிய போட்டு வசூல் பண்றாங்க. பணக்காரங்களுக்கு கவுன்சிலர்கள், மேயர் எல்லாருமா சேர்ந்து காசு வாங்கிட்டு 8 லட்சம் ரூபாய் வரி வர்ற இடத்துல 1 லட்சம் ரூபாய் கட்டினா போதும். வீட்டு வரி தண்ணி 200 கோடி ரூபாய் நஷ்டம். இப்ப அதிகாரிகளை பிடிச்சி அதை விசாரிச்சு இந்த 200 கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு யாரு பொறுப்பு? இவர் கொடுப்பாரு 500 கோடியா? இப்ப அந்த பையனுக்கு உயிர் போயிடுச்சு, பணம் கொடுத்து சரி கட்டிட்டாரு. இப்ப மதுரை மாநகராட்சிக்கு 200 கோடி ரூபாய் நஷ்டம், மக்கள் காசு. இவராலதான், இவருடைய மேயரு, இவருடைய கவுன்சிலருங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த அதிகாரிகளை வச்சு செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த 200 கோடியை இவர்கிட்ட இருந்து வசூல் பண்றதா? யார போட்டு காசு? யார போட்டு காசு யார்கிட்ட இருந்து வசூல் பண்றது? அப்ப இப்படிப்பட்டவர்களை முதல்வராக வச்சா இதுதான் கதை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன், நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இந்த வீட்டு வரி தண்ணி வரி கலெக்ட் பண்ண வரவங்க ஏன்னோ நம்ம கடனை கொடுக்காத மாதிரி திருப்பி வசூல் பண்ற மாதிரி இப்ப பேசுறாங்க. உடனே கட்டு, அப்படியே கட்டு, இப்பவே கட்டுன்னு அப்படி டிமாண்ட் பண்றாங்க. இப்ப எல்லாம் ஓவரா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வலைதளத்துல நான் உன்னை பார்த்தேன். திருப்பூர் மேயர் நேரடியா கமிஷனர், சாரி திருப்பூர் கமிஷனர் நேரடியா ஆர்டர் போடுறாங்க எல்லாரும். 7:30 மணிக்கு எல்லாம் எல்லாருமே ஸ்பாட்ல இருக்கணும், 7:30 மணிக்கு போய் கதவுல தட்டுங்க, தட்டி கலெக்ஷன் ஒரு நாளைக்கு 2 கோடி, ஒரு ஆளு 2 கோடி கலெக்ஷன் பண்ணுங்க. மேல இருந்து எனக்கு பிரஷர் இருக்கு. பிரைவேட் செக்டர்ல கலெக்ஷன் பண்ணி கொடுத்தா கமிஷன் கொடுப்பேன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி பண்ணியே ஆகணும். 4 பேர் தான் இதுவரையும் வந்து அந்தந்த ஏரியாவில இருந்து டோர் தட்டி எனக்கு போட்டோ போட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்ல. மத்தவங்களை எல்லாம் காணா. நாளைக்கு உடனே இப்ப மீட்டிங் வந்துருங்க. 7:30 மணிக்கெல்லாம் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வேலைக்கு போறதுனால கதவை தட்டிருங்க, நோட்டீஸ் ஒட்டிருங்க, ஜப்தி பண்ணிருங்க அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி கடன் கொடுத்து புடுங்குற மாதிரி இவங்களுக்கு, அதாவது கருணாநிதியினுடைய குடும்பம் சம்பாதிச்சு வாழ்றதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களையும் எல்லா வளத்தையும் சொல்றாங்க. அது 10ஆவதுக்கு தண்ணி வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லு எல்லாத்தையும் ஏற்றி புடுங்கி பிச்சு புடுங்கி அவங்கள்ட்ட கொண்டு கட்டுறாங்க. இப்ப இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்துல இருந்துச்சா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்ததா? ஏன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலயாவது இருந்துச்சா? இல்ல இல்ல. அப்ப அதிமுக ஆட்சி தான் சரியான ஆட்சிங்கிற மாதிரி தான்
இவங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து நமக்கு தெரிய வருது. ம். ஆட்சி மாற்றம் வந்தா தான் இது மாறும். நன்றி.